அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இயற்கை சுதர் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பேசலாம். என்ன பேசலான்னா, இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குது. ஃபஸ்ட்டு இயர், அதாவது ஒரு வருஷத்தை ரெண்டாக பிரிப்பாங்க, ஆஃப் ரெண்டாக பிரிப்பாங்க. அதில் என்ஆர்ஐஸ், அதாவது நான் ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செஞ்சவங்க, அவங்களோட அந்த ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குது. ஆக்சுவலி அவங்க 1165 கோடி ஃபஸ்ட்டு ஆஃபேலி இயரில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஹோமுக்கு. அதாவது வீட்டுக்கு டோட்டலாக 1165 கோடி ரூபாய் தேவ் ரிட்டர்ன்டு. இப்போது இது எதுக்கு நம்ம பேச வரோன்னா, இப்போ இந்தியாவில் அதிகமான லே ஆஃப் வந்துன்னு இருக்குது. கம்பெனிலேருந்து ஃபயர் பண்ணின்னு இருக்காங்க எம்ப்ளாயீஸை. ஆக்சுவலி இப்போ ஆல் ஓவர் வேர்ல்டு பார்த்திங்கன்னா, இந்தியன்ஸுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மதிப்பு இருக்குது வேலை விஷயத்தில். நம்ம ஏன் இங்கேயே உக்காந்துன்னு நம்ம சம்பாரிச்சிக்கின்னு போய்க்கின்னு வரதோட, நம்ம ஃபாரினுக்கு போனோன்னா நம்மளோட மதிப்பு அதிகமாகும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமாக இங்கே சுற்றின்னு இருக்கிறத விட, நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நம்ம வேலை விஷயமாக ஷிஃப்ட் ஆகணும். ஏன்னா இப்போ நான் ஆயில் ரிக்ஸு அந்த இதை பற்றி நம்ம பார்த்துன்னு இருக்கிறேன். பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ் அண்டு ஆயில் ரிக்ஸுன்னுவாங்க அது. அதாவது எரிபொருள் சம்மந்தப்பட்ட கேஸ்லின், கச்சா எண்ணெய் எல்லாமே அதில் தான் மெயினாக வர்றது. இப்போ அதில் சிங்கிள் இயருக்கு $80,000 பெர் ஆனம் சம்பளம். இப்போ அதில் நீங்கள் எந்த ஒரு இதுலேயுமே இந்தியாவில் இருந்து நம்ம சம்பாதிக்க முடியாது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் சொல்லின்னு இருக்க சமயத்தில் நம்ம கண்டிப்பாக இந்தியன்ஸ் எல்லாருமே நம்ம அப்ராடுக்கு ட்ரை பண்ணணும். ஆஸ் அ கன்சல்டண்ட்டாக இதுதான் நான் ஒரு விஷயங்களாக மக்களுக்கு பதிவிடணும்னு நினச்சேன். ஓகே, பை.